அவங்களும் பேசி முடிச்சதுக்கு பிறகு நீங்க பதில் கொடுக்கலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அவையில் வைக்கப்பட்டிருக்கிற ஏடை நான் உன்னிப்பாக படித்து பார்த்தேன். அதில் சில விளக்கங்களை அமைச்சரின் கவனத்திற்கு நான் கொண்டு வர விளைகிறேன். கடலூர் மாவட்டம் மைக்கை சரி பண்ணி வச்சுக்கோங்க, உங்க பக்கமா திருப்பிக்கோங்க, பேசுங்க. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை குறிப்பாக மீன் வளம் அதிகமாக செல்வாக்கு மிக்க பகுதி. அது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமானது. அங்கே அதோடு சார்ந்திருக்கிற விவசாயம் முக்கியமானது. அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் அவங்களுடைய உரிமைகள் அங்கு பாதுகாக்கப்பட வேண்டும். இப்படி தரைத்தளத்திலிருந்து கடலில் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆழ்குழாய் கிணறுகள் மூலமாக 10,000 கிலோமீட்டர் அடி தூரம் அதை குழாய் போடுகிற காரணத்தினால், இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் நிறுவனத்தின் மூலமாக போடுகிற காரணத்தினால் பாண்டிச்சேரியிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற கடல் வளம் முற்றிலுமாக பாதிக்கப்படும். மிகப்பெரிய அளவில் அதை நம்பி இருக்கிற மீனவர்களுடைய வாழ்வியலில் மிகப்பெரிய பாதிப்புகளை உருவாக்கும். அதை சார்ந்திருக்கிற விவசாயிகள் இந்த ஆழ்குழாய் கிணறுகள் போட போட வெளியேறுகிற தண்ணீர் அருகாமையில் இருக்கிற தரைத்தளத்தில் மேல இருக்கிற விவசாய நிலங்களில் அது உப்பு நீராக பாதிக்கிற அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதிலிருந்து 11 கிலோமீட்டர் தான் இருக்கிறது பிச்சாவரம் என்ற மிகப்பெரிய சுற்றுலா தலம். அந்த சுற்றுலா தலத்தில் இருக்கிற சுற்றுலா தலம் பாதிக்கப்படுவது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பவள பாறைகள் பாதிக்கப்படும், கடல் ஆமைகள் அங்கே பாதிக்கப்படும், அங்கே இருக்கிற தாவரங்கள் எல்லாம் கடல் உயிரின தாவரங்கள் எல்லாம் அது பாதிக்கப்படுவதற்கான அபாயம் இருக்கிறது என்பதனை இந்த அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடியாக தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு இந்த ஹிந்துஸ்தான் ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுக்கிற இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுக்க கூடாது என்பதனை நான் வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.